மேட்டூர் அணையில் மயங்கிய நிலையில் மீன்கள் கரை ஒதுங்கியுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். பாலகிருஷ்ணன், மேட்டூர் அணையில மீன்கள் மயங்கி விட என்ன காரணம்? திலகவதி, வழக்கமாக மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் மீன் வளம் மிக்க ஒரு அணையா கருதப்படுது. தமிழகத்துல இந்த மேட்டூர் அணை மீன்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த நிலையில இந்த அணையில கட்லா, ரோகு, மிருகால் அப்படிங்கிற முதல் ரக மீன்கள் மீன்வளத்துறை சார்பா ஆண்டுக்கு 1 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டு அதன் மூலியமா 2000க்கும் மேற்பட்ட உரிமை பெற்ற மீனவர்களும் அதை பிடித்து அது மீனவர்களோட வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்டவர்கள் இதை நம்பி பிழப்பு நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில இன்னைக்கு மேட்டூர் அணையில அதிகாலையிலேயே மீன்கள் அதாவது சிறிய வகை மீன்கள், அரஞ்சான கரிமீன் சொல்றது, ஆறால், இது போன்ற சிறிய வகை மீன்கள் செத்து கரை ஒதுங்கி இருக்கு. அதே மாதிரி கெளுத்தி, வாளை உள்ளிட்ட பெரிய வகை மீன்கள், அதாவது 1 கிலோ முதல் 10 கிலோ வரையிலான மீன்கள் தண்ணீரின் மேற்பரப்புல மிதந்துட்டு இருந்த நிலையில காலையில அதிகாலையில மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட சென்ற மீனவர்கள் அதனை கண்டு கம்ப்ளீட்டா, அதாவது கிட்டத்தட்ட 3 டன் வரைக்கும் மீன்கள் அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த நிலையில இந்த மீன்கள் இறப்புக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த கர்நாடகாவில் வெளியேற்றக்கூடிய கழிவு நீர் காரணமா அல்லது ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமா சுவாச கோளாறு ஏற்பட்டதுனால மீன்கள் மயங்கி நிலையில் செத்து கரை ஒதுக்குச்சு அப்படிங்கிறது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த பிறகு இது குறித்து உறுதி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, இப்ப மேட்டூர் அணை சுமார் 60 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதுல ஆண்டுக்கு 1 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டாலும் ஒரு சில சமூக விரோத கும்பல் அந்த தடை செய்யப்பட்ட ஆய வலைகளை பயன்படுத்தி அந்த மீன் குஞ்சுகளை அரிச்சு அந்த மீன் வளத்தையே அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் மேட்டூர் அணையில் நடந்துட்டு இருக்கு. இதனை அதிகாரிகள் தடுக்காத நிலையில இப்ப மீன் வளம் ஏற்கனவே மேட்டூர் அணை ஏற்கனவே பாதிச்சிருக்கு. இப்ப மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 50 அடிக்கும் கீழே சரிஞ்சு இருக்கிறதுனால இப்ப நீர்த்தேக்க பரப்பளவு அதாவது அகன்று விரிந்த காவிரி சிற்றோடையா மாறி இருக்கு. இதனால மீன் வளம் இல்லாதனால மீனவர்கள் நீர்த்தேக்க பகுதியில் முகாமிட்டு மீன்பிடி தொழில ஈடுபட்டு வராங்க. அப்படி இருந்துமே சிறிய வகை மீன்கள் மட்டுமே வலையில சிக்கிறதுனால அதை பொதுமக்கள் மத்தியில அதாவது நல்ல வரவேற்பு இல்லாதனால அந்த மீன்களை கருவாடாக்கி விற்பனை செய்து சொற்ப வருமானத்தை வைத்து மட்டுமே அவர்கள் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆய்வலைகளை பயன்படுத்தி மீன் குஞ்சு அதிக கும்பல் மீது நடவடிக்கை எடுத்து மீன் வளத்தை காப்பாற்றணுங்கிறது மீனவர்களோட கோரிக்கையா இருக்குது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.